வெல்கம் டு கவிக்கோள் யூடியூப் சேனல். டிஎன்பிஎஸ்சி பொது தமிழுக்கான முக்கியமான கேள்விகள் இந்த சீரீஸில் பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பிலிருந்து சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் மற்றும் திருக்குறள் ஆகிய பகுதியிலிருந்து முக்கியமான கேள்விகளை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்துங்க. முதல் கேள்வி, ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் டேஸ் எழுத்துக்கள் எனப்படும். சரியான விடை சுட்டெழுத்து. ஆப்ஷன் ஏ சுட்டெழுத்து. சுட்டெழுத்துக்கள் எவை? சுட்டெழுத்துக்கள் எவை? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. ஆ, இ மற்றும் மு ஆகிய எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்களாகும். சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளே இருந்து சுட்டுப்பொருளை தருவது டேஸ் எனப்படும். சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளே இருந்து சுட்டுப்பொருளை தருவது டேஷ் எனப்படும். அகச்சுட்டு. சரியான விடை ஆப்ஷன் பி, அகச்சுட்டு. தற்பொழுது எந்த சுட்டெழுத்து பயன்படுத்துவது இல்லை? தற்பொழுது எந்த சுட்டெழுத்தை பயன்படுத்துவது இல்லை? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியான விடை உ. ஆப்ஷன் ஏ உ. சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டுப்பொருளை தருவது டேஷ் எனப்படும். சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டுப்பொருளை தருவது டேஷ் எனப்படும். புறச்சுட்டு. சரியான விடை ஆப்ஷன் ஏ புறச்சுட்டு. அண்மைச்சுட்டுக்கு உரிய எழுத்து எது? ஈ. சரியான விடை ஈ. சேய்மைச்சுட்டுக்கு உரிய எழுத்து எது? சேய்மைச்சுட்டுக்கு உரிய எழுத்து எது? சரியான விடை அ. ஆப்ஷன் பி அ. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட வரும் எழுத்து டேஸ் என்ற சுட்டெழுத்து பயன்படுத்தப்பட்டுள்ளது. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட டேஸ் என்ற சுட்டெழுத்து பயன்படுத்தப்பட்டுள்ளது. உ. சரியான விடை ஆப்ஷன் ஏ உ. அ, இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த, இந்த என திரிந்து பொருள் தருவது டேஷ் எனப்படும். அ, இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த, இந்த என திரிந்து பொருள் தருவது டேஷ் எனப்படும். சுட்டுத்திரிபு. சரியான விடை ஆப்ஷன் ஏ சுட்டுத்திரிபு. சுட்டுத்திரிவு. வினா எழுத்துகள் எவை? வினா எழுத்துகள் எவை? சரியான விடை ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. அனைத்தும் சரி. ஏ, யா, ஆ, ஓ மற்றும் ஏ ஆகிய எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் எவை? மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் எவை? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஏ, யா. ஏ மற்றும் யா. மொழியின்
இறுதியில் வரும் வினா எழுத்துகள் எவை? மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துகள் எவை? சரியான விடை ஆ மற்றும் ஓ. ஆப்ஷன் பி ஆ மற்றும் ஓ. அடுத்த கேள்வி, மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்துகள் எது? மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது? சரியான விடை ஆப்ஷன் சி ஏ. வினா எழுத்துகள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருமானால் அது டேஷ் எனப்படும். வினா எழுத்துகள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருமானால் அது டேஷ் எனப்படும். சரியான விடை ஆப்ஷன் பி அகவினா. அடுத்த கேள்வி, அகவினா எழுத்துகளுக்கு எடுத்துக்காட்டு தருக. அகவினா எழுத்துகளுக்கு எடுத்துக்காட்டு தருக. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. எது, யார், ஏன் மற்றும் அனைத்தும் சரி. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. வினா எழுத்துகள் சொல்லின் புறத்தே வந்து வினாப்பொருளை தருமானால் அது டேஷ் ஆகும். வினா எழுத்துகள் சொல்லின் புறத்தே வந்து வினாப்பொருளை தருமானால் அது டேஷ் ஆகும். புறவினா. ஆப்ஷன் ஏ புறவினா. அடுத்த கேள்வி, உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் யார்? உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் யார்? சரியான விடை திருவள்ளுவர். ஆப்ஷன் டி திருவள்ளுவர். மோந்து பார்த்தால் டேஷ் மலர் வாடிவிடும். மோந்து பார்த்தால் டேஷ் மலர் வாடிவிடும். இதில் பாடிவிடும் இருக்கு, அது வாடிவிடும்னு மாற்றிங்க. சரியான விடை அனிச்ச மலர். விருந்தினர் முகம் எப்பொழுது வாடும்? விருந்தினர் முகம் எப்பொழுது வாடும்? சரியான விடை ஆப்ஷன் ஏ நம் முகம் மாறினால். விருந்தினர் முகம் எப்பொழுது வாடும்? சரியான விடை ஆப்ஷன் ஏ நம் முகம் மாறினால். நிலையான செல்வம் எது? 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. தங்கம், பணம், ஊக்கம் மற்றும் ஏக்கம். நிலையான செல்வம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி ஊக்கம். நிலையான செல்வம் ஊக்கம். ஆராயும் அறிவுடையவர்கள் டேஷ் சொற்களை பேச மாட்டார்கள். ஆராயும் அறிவுடையவர்கள் டேஷ் சொற்களை பேச மாட்டார்கள். பயன் தராத. சரியான விடை ஆப்ஷன் சி பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? பொருள் பிளஸ் உடைமை. உள்ளுவது பிளஸ் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? உள்ளுவது பிளஸ் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? உள்ளுவதெல்லாம். பயன் பிளஸ் இலா என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? பயன் பிளஸ் இலா என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? பயனிலா. பயன் பிளஸ் இலா என்பதை சேர்த்து எழுதினா பயனிலா என்ற சொல் கிடைக்கும். நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும்னா சப்ஸ்கிரைப் செய்துங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி,
வணக்கம்.